வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 14. இன்றைய சிந்தனை விருந்து பேரின்ப வெள்ளம். பேரின்ப வெள்ளம். நம்ம இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படிங்கிற 4 நிலையை பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இன்பம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியான அந்த நிலை. இப்போ இன்பமே அளவு முறை மீறிட துன்பம். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் அமைதி. அப்போ அந்த அமைதியையும் கடந்து பேரின்ப நிலை அப்படின்னா அதுதான் இறைநிலை, சுத்தவெளி. அப்போ பேரின்ப வெள்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு வற்றா இருப்பு, சரிங்களா. அதுதான் பேரின்ப நிலை. அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ அப்படி தான். ஏன்னா இயற்கை நமக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டுருக்கு. இயற்கைனா இறைநிலை தான். அப்போ விண்ணிலிருந்து தோன்றின 6வது அறிவு மனுஷன் வரைக்கும் எல்லாருக்குமே தேவையான சகல விதமான அனைத்தையுமே இயற்கை நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஆனால் அதை எந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணி உபயோகப்படுத்துகிறோம், அதுதான் முக்கியமான ஒன்று. நம்ம இருக்கிறத தாண்டி இல்லாததான் நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஏதாவது நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு மனித பிறவி, சரிங்களா. இப்போ விதையே எடுத்துக்கோங்களேன். போடுற எல்லா விதையுமே விளைநிலத்தில் எல்லாமே விளைஞ்சி நல்ல பலனை தர்றதில்ல. இப்போ நல்ல விளைச்சல் தரக்கூடிய விதைகளும் இருக்குது, போடுற விதையில் அது முளைக்காத விதைகளும் இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா விதமான, ஏன்னா எல்லாருக்குமே இறைநிலை ஒரே தன்மையை தான், ஒரே ஆற்றல், ஒரே சக்தி அப்படி தான் கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது அவங்கவுங்களோட அந்த தன்மைகளுக்கு ஏற்றவாறு தான் அந்த மாற்றம் இருக்கும். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு அறிவுலேருந்து 6வது அறிவு வரை நம்ம வந்தாச்சு. அப்போ 6வது அறிவாக இருக்கக்கூடிய அந்த மனம், அதுதான் அனுமானம்னு சொல்லணும். அப்போ அது ஒரு உணர்வு, எல்லாத்தையும் உணர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மனதிற்கு இருக்குது. ஏன்னா இறைநிலை அது எல்லா இடத்துலையுமே, இப்போ மகான்கள், ஞானிகள் எங்கேயுமே, ஏதாவது புக்ஸ் எல்லாம் நிறையா படிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே தெரியும். இறைநிலை தான் அனுபவிக்காததை மனித ரூபத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லி தான் இந்த பரிணாம வளர்ச்சியில், இந்த பிறவியில் மனிதனோட மனசில், அதாவது உள்ளுணர்வாக இறைநிலை இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த உள்ளுணர்வாக நமக்குள்ளே அறிவாக இருக்கிறது எது அப்படின்னா அதுதான் அறிவு. இறைநிலைன்னு சொல்கிறது எதுனா 6வது அறிவு, அதுதான் பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய திறன். அந்த அறிவாக இருக்கிறது தான் நமக்குள்ளே உள்ளுணர்வாக இருக்கக்கூடியது இறைநிலை. இப்போ நம்ம உள்ளே உணர்கிறோம், மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நடக்கணும், மனசாட்சியோடு நடக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அந்த மனசாட்சி அதுதான் அறிவு, அதுதான் இறைநிலை. அதுக்கு என்றைக்குமே நம்ம ஒரு பங்கம் இருக்க மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு இறைநிலை. அப்போது அந்த இறைநிலைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அன்பும் கருணையுமா நமக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம நன்றி கூறணும். மெயினாக எல்லா உயிரினங்களையும் தோற்றுவித்தது எது? பெண்ணினம் இல்லைங்களா. அப்போ அந்த பெண்ணினத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அன்பும் கருணையுமா அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தான் இப்போ எல்லா உணவுலேருந்து மற்ற எல்லாமே செழிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தாவரங்கள் நமக்கு உதவி பண்ணுது இல்லைங்களா. அதோட அறிவாட்சி தரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் ஏற்ற ஒரு வாழ்வாதார வசதியை அது கொடுக்குது. அப்போ அந்த தாவரங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இது எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக் என்ன மகரிஷி அந்த கான்செப்டில் சொல்லுவாங்கன்னா அன்பும் கருணையும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்பும் கருணையுமா அது என்ன பண்ணுது? கருணை அப்படின்னாவே ஒரு எதிர்பார்க்காத ஈகை, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தன்மை. அப்போ அன்போடு அப்படின்னா அது ஒரு மன நிறைவோடு கொடுக்குது. அதே மாதிரி தான் இறைநிலையும் நமக்குள்ளே அறிவாக இருக்க இறைநிலையும் நமக்கு எல்லா தன்மையும் கொடுக்குது. இப்போ மனித பிறவிகள்லே பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளோட நல்ல ஒரு கை கால் சுகத்தோடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ மூளை பிரச்சனை உள்ளவங்க, அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க, இப்போ உடல் இயக்கத்தில் ஏதோ ஒரு பழுது இருந்து அந்த மாதிரி சீராக செயல்பட முடியாதவங்க, அந்த மாதிரி எல்லாரையும் காணும் பொழுது, ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் இறைநிலை இருக்குது. ஆனால் அவங்கவுங்களோட அந்த தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி இறைநிலை அந்த மாற்றத்தை கொடுக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா எல்லா இதுலேயுமே சிறந்த ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு தன்மையில் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா
ஓரறிவு பெற்ற தாவரமே அது மற்ற உயிரினங்களுக்கு தன்னால் இடைஞ்சதை அதாவது முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கருணையுமா இருக்குது. அதே போல் தான் நாமும் நமக்குள்ளே அறிவாக இருக்க இறைநிலையே நமக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு அறிவுலேயும் ஓரறிவுலேருந்து 6வது அறிவு வரை இறைநிலை இருக்குது. ஆனால் தன்மாற்ற சரித்திரத்தில் அது என்ன தேவைகளை ஒட்டி வந்ததோ, அது வாழ்க்கையின் நோக்கம் என்னவோ அதை முடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம இறைநிலையிலேருந்து வந்ததை உணர்ந்து திருப்பி அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்க இறைநிலை நம்மளை செயல்படுத்துகிற விதம். அப்படி நம்ம அந்த அளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு தன்மையில் பெரிய பாக்கியம் பெற்ற தன்மையில் இருக்கிற நாம், இறைநிலையை தன்னுள்ளே கொண்டுள்ள நாம், அந்த இறைநிலை உணர்வோடு நம்ம எப்போவுமே இருக்கணும். எந்த இதை பார்த்தாலும் நம்ம வாழ்த்திகிட்டே இருக்கணும். அன்பும் கருணையுமாக இருக்கணும். யார்கிட்டையும் ஒரு வெறுப்போ ஒரு கோபமோ ஒரு பாகுபாடு எதுவும் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம இறைநிலை மாதிரி தான் அவங்களும் இறைநிலை, அவங்களுக்குள்ளேயும் இறைநிலை தான் செயல்படுதுன்னு நம்ம எல்லார்ட்டையுமே கூடுமான அளவு அன்பும் கருணையுமோட ஒரு பேரின்ப நிலையோட வெள்ளம் அப்படின்னா எப்படி பெருக்கு அதாவது காற்றாட்டு வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பேரின்பம் அப்படின்னா இன்பத்தை கடந்தது, அளவில்லாதது. அப்போ அந்த அளவு நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையுமோடு இருக்கணும். இறைநிலை அப்படி தான் இருக்குது. அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கனால நாமும் அந்த இறைநிலையின் தன்மையாக மிளர வேண்டும். அதுதான் பேரின்ப வெள்ளம் அப்படின்னு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. வாழ்க வளமுடன்.